ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன கேம் ஆட போகிறேன்னா, ரோப்ளாக்ஸில் டெட் ரூட்னு சொல்லிட்டு இருக்க இந்த கேம் தான் விளாட போகிறேன். ஸோ இவனுங்க யாருன்னே தெரில, என் ரூமில் வந்து ஜாயின் பண்ணிட்டானுங்க. சரி ஓகே, அவனுங்க கூட சேர்ந்து ஆடினா இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும், கெத்து இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் தான். சரி ஓகே, நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட்ஸில் நான் இனி அன்பாக்சிங் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன், லாங் வீடியோஸ் கேமிங் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். என் டெசிஷன் நல்லா இருக்கா தெரில, ஏன்னா என் சேனலுக்கு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. 5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், யூடியூப்லேருந்து இன்னும் ஒத்த பைசா வரல, செம்ம காண்டாகுது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறேன், டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என் டைமை வேல்யூபிளாக மாற்றணும். சரி வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் போய் பெட்ரோல்லாம் வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அவனுங்களே எல்லாத்தையும் வாங்கிட்டானுங்க. ஸோ இனி என் வேலை ட்ராவல் பண்ண வேண்டியது மட்டும்தான். ரியல் லைஃப்பில் தான் பண்ண முடியாது, கேம்லேயாவது பண்ணலாம். ட்ரெயின் போகிறப்போ ரன்னிங்கில் ஒரே ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். ஓகே, இன்னும் அவனுங்க ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணல, வெறுப்பேற்றுறானுங்க. இது என்ன இடம்? பிளித்தின்னு சொல்லிட்டு இருக்குது. பிளித்தியா நான் கரெக்டாக படித்தேனா என்னன்னு தெரியல, அது வேறு ஏதோ லாங்குவேஜில் இங்கிலீஷில் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். இன்னும் அவனுங்க ட்ரெயின் எடுக்கலை. எடுங்கடா வண்டியை, ஏன்டா இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? நான் உக்காண்டானா எவனாவது? இன்னும் பெட்ரோல் போட்டிங்களா? வண்டி எடுத்துன்னு ஓடிடலாம். இல்லை, பெட்ரோல்னு போடலை, அப்படியே வச்சுருக்காங்க. 0% கூட இன்க்ரீஸ் ஆகலை பெட்ரோலு. இது என்னது இது? இது கூட நல்லா இருக்கே. ஹார்ன் அடிச்சாதான்ப்பா ட்ரெயினில் போகிற ஒரு ஃபீலே கிடைக்குது. சரி ஓகே, டே யாரா வண்டி ஓட்ட போகிறீங்க? அவனா? சரி அவன் ஓட்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒருத்தன் ஏறலன்னு நினைக்கிறேன். நிறுத்துறாடி, நான் பேசுறது அவனுக்கு கேட்காது. இன்னும் ஓடி வரான் அவன் பின்னாடி. ஸ்டாப் அப்படின்னு டைப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணியாச்சு வண்டியை. ஓகே கைஸ், அவ்வளோதான், வண்டி எடுத்தாச்சு. இனி ஃபுல் ஸ்பீடில் போகலாமா? இன்னும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும், ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்து விட்டு வீடியோவை பாருங்கள். இவ்வளோ ஜாலியாக வண்டி ஓட்டு போகிறோம், அது சரி. வண்டி எங்கேயாவது நடுவில் நின்றுச்சுன்னா? வெப்பன்ஸ் கூட அவ்வளோவா இல்லை, ஒரே ஒரு ஷாவல் மட்டும்தான் வச்சுருக்கேன், அதுதான் அந்த மண்ணு தோன்றுறது. அதை வச்சு எல்லா ஜாம்பிஸையும் அடித்து எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? வண்டி எங்கேயும் நிற்காமல் போகுமா தெரில. அவனுங்க எவ்வளோ கோல் போட்டிருக்காங்க. கோல் தானே, இல்லை பெட்ரோலு. எத்தனை பாட்டில் ஊற்றிருக்கானுங்கன்னு தெரில பெட்ரோலு. ஸோ அந்த பெட்ரோல் இப்போது ஒரு பெட்ரோல் ஊற்றினோன்னா 7 கிலோமீட்டர்ஸ் போகும், அந்த மாதிரி 3 ஊற்றினோன்னா 21 கிலோமீட்டர்ஸ் போகும். அந்த மாதிரி தான். எவ்வளோ ஊற்றிருக்கானுங்க தெரில. ஏன் திருப்பி ஸ்டாப் போட்டு கொஷின் மார்க் போட்டிருக்கான்? ஏன் அப்படி போட்டிருக்கான்? ஐயோயோ, டே கரெக்டாக இங்கே வந்து நிறுத்துறீங்களாடா? ஜாம்பி வந்துடுறா, வண்டி எடுங்கடா டேய். ஐயோயோ நிறுத்திட்டானுங்களே. நிறுத்தலை, வண்டி மெதுவாக போகுது. எங்கே வந்து மெதுவாக போகிறான் பாருங்களேன், ஸ்பீடாக போக சொல்லுங்கள். டேய் வேகமாக போட டேய். ஐயோ நைட் வேறு ஆயிடுச்சு, ஒன்றுமே கண்ணு தெரில. உங்களுக்கு தெரிதா கைஸ்? எனக்கு கண்ணே தெரில. இப்போ என்கிட்ட வெப்பன் இல்லை, அதனால் ஜாம்பிஸ் கிட்ட தைரியமாக சண்டை போட முடியல. இன்னொன்று நான் டாப் லேயர் உட்காந்துக்க போகிறேன். ஜாம்பி தொல்லை இருக்காது, வியூவும் மாறின மாதிரி இருக்கும். வண்டி எடுத்துட்டானுங்க. ஓகே, வண்டி போகிறது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது. இந்த கேம் பேர் டெட் ரூட். நீங்களும் ரோப்ளாக்ஸில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்க, நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ எவனோ ஒருத்த பக்கத்தில் வரான். இல்லை வண்டி எடுக்கல போல், அப்படியே தான் நிறுத்தி வச்சுருக்கானுங்க. எவனோ ஒருத்த மேலே வரான்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரமாக வண்டி எடுங்கடா டேய். ஐயோ அப்படியே நிறுத்தி வச்சுருக்கானுங்க. இதில் வேறு ஒருத்தன் போயிட்டான் வெளியே. ஒருத்தன் வெளியே இருக்கான்டா. சுத்தம். வந்துட்டான். சீக்கிரமாக வண்டி ஏறுறா டேய். அப்படியே நிறுத்தி வைக்காதடா டேய், வேகமாக வண்டி ஏறுறா. ஜாம்பிஸ் யாராவது வந்துட போகிறாங்க. ஐயோ வராங்கடா, பின்னாடி தாண்டா ஒருத்தன் வரான். இன்னும் ஓட்ட தெரியலையா? அப்படியே எடுத்துட்டான்டா. அப்பா எப்படியோ வண்டி ஏற்றானே, சந்தோஷம். தப்பிக்க முடியுமா?
முடியும் கண்டிப்பாக தப்பிக்க முடியும். சூப்பராக போகிறான், அதனால் கண்டிப்பாக தப்பிச்சிடலாம், மேட்ரே இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் எண்டிங் வரையும் பாருங்கள். ஓகே, மழை பெஞ்சு வெள்ளமே வந்துடுச்சு. அதில் நம்ம ட்ராக் நனையலை. ஸோ நம்ம ட்ரெயின் பத்திரமா தான் போகுது, பிரச்சனையே இல்லை. எந்த பக்கம் ஓடினாலும். இது பிரிட்ஜா? சாரி கைஸ், தெரியாமல் எதோ வளரிட்டேன். இது பிரிட்ஜு, கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் இந்த மழை வந்தது கீழே தண்ணி இருக்கிறது எப்படி ஒரே டைமில் வந்தது, அதனால தான் நான் ஏதோ ஃப்ளட்டு வந்துச்சோன்னு நினச்சேன். சரி ஓகே, மேலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்குது. கீழே போகலான்னு பார்த்தா இவன் வண்டியை நிறுத்த மாட்டான். எஸ், சேஃப்டி பேஸ். ஆஹா, இதுக்குள்ளே போனால் சாமி தொல்லையே இருக்காது. ஓகே, 2வது இடத்த ரீச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 ஏரியாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 3 பேஸை ரீச் பண்ணிவிட்டு ஃபைனலாக போயிட்டு ஜாம்பிஸ் கிட்ட ஒரு சண்டையை போட்டு இந்த கேமை முடிக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி இந்த கேமை கண்டிப்பாக நம்ம முடிக்கிறோம். ஸோ எந்த சீன்லையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இந்த சீன்லையாடா சொல்லுவேன்னு கேட்காதீங்க, வேறு எந்த சீன்லையும் ஞாபகம் வரல, அதனால தான் இந்த சீனில் சொல்கிறேன். எனக்கு தெரியும் இன்னும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்டிருக்க மாட்டீங்கன்னு. ஸோ ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். இங்கே எங்கேயாவது ஒரு ப்ரெஷியஸ் பொருள் கிடைக்கும், அதை விற்றுலாம், காசு கிடைக்கும்னு பார்க்குறேன். கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஒரு ப்ரெஷியஸ் பொருளும் கிடைக்கவே இல்லை. ப்ரெஷியஸ் பொருள் கிடைக்கலன்னா காசு கிடைக்காது. ஏன்னா அது கிடச்சதுன்னா அதை விற்று காசு வாங்கலாம். இப்போது ஒரு டைமண்டு கிடைக்கும், அந்த டைமண்டை விற்றா 100 ருபீஸ் கிடைக்கும். அதுலேயே நம்ம சேஃப்டிக்கு நிறைய அந்த கோல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். பேசாமல் இதை விற்றுடலாமா? ஆமோ பாக்ஸு, ஐயோ எடுக்கவே வரல இது. ஓகே, இது வர ஜாம்பிஸை ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணுற கன்று கைஸ். இதுக்கான புல்லட் தான் இந்த 200 ஆமோ பாக்ஸு. சரி ஓகே, நான் இந்த வாட்டி ட்ரெயினில் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக மாஸாக சூப்பராக ஏற போகிறேன். அதனால் இங்கேருந்து உடனே ஆப்போசிட் சைடுக்கு ஓடி போகணும். ஆனால் நான் ஓடி போகிறதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டானுங்க, கதை முடிஞ்சுது. ஸோ அவனுங்க வண்டி எடுக்கிறதுக்குள்ளே அங்கே நான் ஓடி போனோம். எஸ், நல்லா தான் ஓடுறான் கைஸ். என்னுடைய ரோப்ளாக்ஸ் உடைய அக்கௌண்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அமுச்சிட்டேன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சேர்ந்து ரோப்ளாக்ஸ் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். இப்போ ரொம்ப நேரமாக மழை பெய்யுது, இன்றைக்கி ஸ்கூல்லாம் லீவுன்னு நினைக்கிறேன். கேமில் சொன்னேன். சரி ஓகே, இவனுங்க வண்டி எடுக்க மாட்றானுங்களே. அப்பா காலையில் ஆயிடுச்சு, பிரைட்டாக தெரியுது. இவனுங்க வண்டி எடுக்க மாட்றாங்க. வண்டி எடுங்கடா டேய். என்னடா இது, டிரைவர் வெளியே வரான். அவன் தானே டிரைவரு. ஒருவேளை நான் மேலே நிற்கிறேன், என்னை கூப்பிட்டு போக வரானா? பின்னாடி குதிக்கலாமா முன்னாடி குதிக்கலாமா? இல்லை, பின்னாடி குதிக்கிறது ரிஸ்க்கு, அதனால் முன்னாடியே குதிக்கலாம். இட் மீன்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் ட்ரெயின் மேலே குதிச்சிட்டா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது பின்னாடி போனோன்னா எங்கே எப்போ ட்ரெயின் வருதுன்னு தெரியாது. சல்லுன்னு உள்ளே அந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். என்னவோ டைப் பண்ணுறான். என்ன டைப் பண்ணுறான்? டே கண்ணு தெரில, கொஞ்சம் முன்னாடி வா. ஒரு வேளை நான் வரலையான்னு கேட்குறானா? மேலே தான் கைஸ் வரான் அவன். மேலே வந்து தான் என்னை கூப்பிட போகிறான்னு நினைக்கிறேன். வா தம்பி. என்ன தம்பி? மங்காத்தா. எஸ், இட்ஸ் மீ. என்னடா வேணும்? இட்ஸ் யூ. ஆமாண்டா, நான் தான்டா அது. மங்காத்தா 00. ஆக்சுவலாக பக்கத்தில் 7 போட்டேன், ஒத்துக்கல ரோப்ளாக்ஸு. சரி, இந்த பேர் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சுட்டேன். வாங்கோ கைஸ், பட்டுன்னு ட்ரெயின்குள்ளே போயிடுவோம். வண்டி எடுத்துட்டான். ஓகே, ட்ரெயின் போதே. எஸ், மறுபடியும் போய் ஃபுட்பாலில் நின்றுட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஆனால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியாது. ஏன்னா எப்போயாவது ட்ரெயின் டேர்னிங்லையோ இல்லை ஷேக் ஆச்சுன்னா நம்ம கேரக்டர் அப்படியே வெளியே ஊந்துருவான். அப்புறம் செம்ம வெறுப்பாயிடும். ஓட்டுறவன் வேறு நிறுத்த மாட்டான். ஓட்டுறவன் யாருன்னே தெரியாது. அதனால் டேஞ்சரு. ஸோ பார்த்து தான் போய் ஆகணும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா, ட்ராக் 2ஆக பிரியுது. வாவ், அமேசிங். இன்ஜினு. இப்போ நான் மட்டும் இந்த கேமை தனியாக ஆடிந்தான்னு வச்சுக்கோங்க, வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இன்ஜின் போதா இல்லையான்னு பார்த்துருப்பேன். எல்லாம் போச்சு. சரி ஓகே, நம்ம அடுத்த பேஸை தேடி வண்டியை ஓட்டுவோம். சீக்கிரமாக வீடியோவை முடிக்கணும். அவன் இன்னும் மேலே தான் இருக்கானா இல்லை கீழே எங்கேயாவது குதிச்சிட்டானா? டேய், மேலே தானே இருக்க. அவன் கால் தெரியுது, மேலே தான் இருக்கான். இவன் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுவான்? ஐயோ, பெட்ரோல் காலி. கரெக்டாக வண்டி எங்கே வந்து நிறுத்ததுன்னு தெரியாமல் நிறுத்திட்டானே. கதை முடிஞ்சது. என்னடா பெட்ரோல் காலி பண்ணிட்டு கீழே இறங்குற டேய்?
ஒருவேளை பெட்ரோல் அவன் பேக்கில் வச்சுருக்கானா? இருந்தால் நல்லா தான் இருக்கும். எங்கடா மேலே இருந்தவன்? இருங்க போய் செக் பண்ணிட்டு வரலாம் மேலே இருக்கானா இல்லையான்ட்டு. ஏய் மேலே காணோம் அவன். ஐயோயோ நைட்டு வேறு ஆயிடுச்சு. செத்தண்டா கதை முடிச்சான். அது இருக்கான். இவன் அவனா இல்லை இவன் வேற ஆளா? ஏய் என்னடா கீழே தள்ளி விட்டீங்க? ஓகே பெட்ரோல் இங்கே இருக்குது. ஆனால் அதை எடுக்க போகிறதுக்குள்ளே ஜாம்பிஸ் வந்து அடிக்குது. ஏய் என் மேலே கை வைக்கிறியா நீ? அவ்வளோ பெரிய ஆளா? ஜாம்பிஸை அடித்து கொல்லணும் கைஸ். அவ்வளோதான், அவன் ஜாம்பிஸை கொண்டுட்டான், நம்ம தூக்கிட்டோம். ஓகே இப்போ இந்த 7 இல்லை கைஸ், தப்பாக சொல்லிட்டேன். 9 கிலோமீட்டர்ஸ் போகும். அதாவது 9 லிட்டர் பெட்ரோல் இருக்குது, 9 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகும். ஏன் நான் வளர்றேன்? 9 லிட்டர் பெட்ரோல் இருக்குது கைஸ். அவ்வளோதான், டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகும்லாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே போய் அழகாக ட்ரெயினில் ஏறி உட்காருவோம். வெளியே இருக்கிறது அன்சேஃபு. ஐயோ அவன் ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன். ட்ரெயினை தூக்கிட்டான் கைஸ் அவன். இவன் என்ன பண்ணுறான்? சாம்பி அடிக்குது. ஏய் போ ஓரம் போ. ஜாம்பி சண்டை போடுறது கைஸ் என் கூட. ஓமை காட் நேரமே சரியில்லை. ஜாம்பிஸ்க்கு நேரம் நல்லாயிருக்கு. ஓகே ஸ்பீடாக ஓடுவோம். யோ என்னையா தேடி தேடி அடிக்கிறீங்க? என் கூட இருந்த இன்னொருத்தனை வேறு காலி பண்ணிடுச்சு சுத்தம். இப்போ அந்த ட்ரெயின் ஓட்டு போனவன் எவ்வளோ ஜாலியாக இருப்பான்ல. வராத ஐயோ தள்ளி விட்டாங்க கைஸ். இன்னும் ஒரே நட்சத்திரமாக தெரியுது. யூனிவர்ஸ்க்கு வந்துட்டேன். அவ்வளோதான் செத்துட்டேன் கைஸ்.